அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்ட கருத்து கணிப்பு 2026 ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இது சென்னைக்கு மிக அருகில் இருப்பதனால் இதனுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக உள்ளது. தொழில் வளம் மிக்க மாவட்டமாக இது இருந்து வருகிறது. ராணிப்பேட்டை பகுதியில் அதிக அளவு தோல் தொழிற்சாலைகள் உள்ளது. அதே சமயத்தில் இங்கு குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் கழிவுநீர் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் இன்றளவும் இருந்து வருகிறது. அது தீர்க்கப்படாமலும் இருந்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது வன்னியர்கள், இவர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள், முதலியார்கள், கோணார்கள், நாயுடுகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் போன்றவர்களும் அதிக அளவு வசித்து வருகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் 3 பொது தொகுதிகள், ஒரு தனித்தொகுதி ஆகும். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அமைச்சர் காந்தி அவர்கள். ஆரம்பத்தில் அமைச்சர் காந்தி அவர்களின் மகனுக்குத்தான் இங்கு சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் அமைச்சர் காந்தி அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை செய்து தனது மகனுக்கு சீட் ஒதுக்கக்கூடாது, அந்த இடத்தில் நான் தான் போட்டியிடுவேன் என மல்லு கட்டி மீண்டும் சீட்டை பெற்றார். மேலும் ஒரு சிலரோ இந்த இடத்தில் ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தியை தவிர்த்து யார் போட்டியிட்டாலும் திமுகவின் சார்பில் வெற்றி பெற முடியாது, எனவேதான் அமைச்சர் காந்தி அவர்கள் தன் மகனை வேண்டாம் என்று கூறி அவரே போட்டியிட்டார். ஒருவேளை அவரது மகன் இங்கு போட்டியிட்டிருந்தால் திமுக தோல்வி அடைந்திருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் என்றால் அமைச்சர் காந்தியை தவிர்த்து யாராலும் வெற்றி பெற முடியாது என கூறி வருகிறார்கள். ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் அமைச்சர் காந்தி அவர்களும், அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கார்த்திகேயன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தாரிகா சல்மான் அவர்களும், டிவிகேவின் சார்பில் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் தாகிரா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 42% 48% பேரும், அதிமுகவிற்கு 24% 30% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% பேரும், டிவிகேவிற்கு 18% 24% பேரும், இதர கட்சிகளுக்கு 1% 5% பேரும் ஆதரவு அளிக்கிறார்கள். இங்கு திமுக வெற்றி பெறும். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் ஈஸ்வரப்பன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் MS சுகுமாரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அர்ச்சனா அவர்களும், டிவிகேவின் சார்பில் விஜய் மோகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 39% 45% ஆதரவும், அதிமுகவிற்கு 35% 41% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% ஆதரவும், டிவிகேவிற்கு 11% 17% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. சோழிங்கர் சட்டப்பேரவை தொகுதி இந்த தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முனிரத்னம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதேபோன்று அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு சரவணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அசோக் குமார் அவர்களும், டிவிகேவின் சார்பில் கபில் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 37% 43% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% 38% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% ஆதரவும், டிவிகேவிற்கு 14% 20% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 6% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது. அரக்கோணம் தனித்தொகுதி இந்த தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான விசிகாவிற்கு ஒதுக்கியுள்ளது. விசிகாவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களின் மகள் எழில் கரோலின் அவர்கள் போட்டியிடுகிறார். தலித் எழில்மலை அவர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவர் ஆவார். இதேபோன்று அதிமுகவின் சார்பில் சிட்டிங் MLA ரவி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராஜ்குமார் அவர்களும், டிவிகேவின் சார்பில் காந்திராஜன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 31% 37% ஆதரவும், அதிமுகவிற்கு 35% 41% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 3% 9% ஆதரவும், டிவிகேவிற்கு 17% 23% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மொத்தமுள்ள 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதியில் அதிமுகவும் வெற்றி பெறுகிறது. கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அரக்கோணம் தனி தொகுதியில் விசிகாவின் சார்பில் கௌதம பிரசன்னா என்பவர் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். நன்றி.